பாவம் பொல்லாதது, ஆண்களுக்காக ஒரு தானை தலைவன் கிளம்பி வந்திருக்காரு ரியோ அண்ணன். படம் வேற லெவலு. என்னன்னா இப்போ வந்து ஆண்களுக்காக எங்கேயுமே ஒரு நீதியும் கிடையாது, நியாயமும் கிடையாது. அது கோர்ட்டுக்கு போனாலும் சரி, போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் சரி, பெண்கள் ரொம்ப நிறைய பேர், எல்லா பெண்களையும் நான் சொல்ல வரல, நிறைய பெண்கள் ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு செருப்படியா இந்த படம் வந்திருக்கு. ஆண்கள் பாவம்ன்றாங்கல்ல, அது கண்டிப்பா உண்மைதான். அந்த சாபம் கண்டிப்பா பெண்களை சும்மா விடாது. ஆண்களை ஏதாவது பண்ணாங்கன்னா கண்டிப்பா அந்த சாபம் அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க, அந்த சாபத்தால அவங்களுக்கு தானா நடக்கும். அந்த மாதிரி எல்லாருமே ஈக்குவலு. இப்போ ஃபெமினிசம்னு ஒரு இதை கொண்டு வராங்க. இந்த ஃபெமினிசம்னு ஒன்று கொண்டு வரும்போது தான் அது ஃபெமினிசமாக இருக்குது. எதுக்கு நீங்கள் ஃபெமினிசம் சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நல்ல கருத்துள்ள படமாக எடுத்திருக்காங்க. ஒரு பிரச்சனைனா 2 பேரால தான் அந்த பிரச்சனை உருவாகும். அந்த பிரச்சனைன்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்னா 2 பேர் சம்மந்தப்பட்டால் தான் அது பிரச்சனை. உன்னால தான் பிரச்சனை வருது, என்னால் தான் பிரச்சனை வருதுன்னு காமிக்க சொல்ல முடியாது நம்மளால். அப்படின்ட்டு சூப்பர் டீட்டெயில்ஸோட நேச்சுரலாக அந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. ரியோ அண்ணா ஆக்டிங் சூப்பராக இருக்குது. விக்னேஷ் காந்தி அண்ணாவுக்கு வந்து மேஜர் ரோல் அவருக்கு நான் விக்னேஷ் காந்தி அண்ணா தான் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஆமாம், காரியர். அதான் நம்ம வந்து ஜோ படத்துல வந்து அவங்களால சேர்த்து வச்சு பார்க்க முடியல, நிறைய ரொமான்ஸ் லவ்லாம் நம்ம பார்க்க முடியல. இந்த படத்துல வந்து அவங்களோட ரொமான்ஸ் லவ் எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நேச்சுரலா இருக்கு, சூப்பரா இருக்கு. மாளவிகா சூப்பரா இருக்காங்க, அவங்களுக்காண்டி வந்து பாருங்க. அவங்களோட ஸ்கிரீன்ல வந்து வேற லெவல்ல இருக்காங்க. மாளவிகா பாத்துட்டே இருக்காங்க, தொட்ட உடனே அவனுக்கு கோவம் வந்துருச்சு, டேய் அவனுக்கு கத்திட்டாங்க. கோவம் மத்தபடி பாருங்க, இருக்கு சூப்பரா இருக்கு படம். மாளவிகாக்காண்டி வந்து பார்க்கலாம். ஒரு ஸ்கிரீனும் செதுக்கி இருக்காங்க. நல்ல படம்னா எல்லாருமே வந்து பாருங்க. இப்போ உள்ள 90ஸ்க்குலாம் இப்போ தான் இந்த மேரேஜ் நடக்கிற பீரியட்ஸ். இந்த டைம்லாம் 90ஸ்க்குலாம் மேரேஜ் நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்கலாம் ஒரு 2 வருஷம் மேரேஜ் லைஃப் இது பண்ணிட்டு அப்புறம் 3ஆவது வருஷம் வந்து டிவோர்ஸ், இந்த மாதிரி அவங்களுக்குள்ள பிரச்சனை, சின்ன பிரச்சனை வரதான் செய்யும் வாழ்க்கைனா. அந்த பிரச்சனையிலேயே நம்ம என்ஜாய்மெண்ட்டை எடுத்துக்கணும். இப்படி ஒரு சண்டை நடக்குதா, அதுல ஜாலி, அதை நம்ம எடுத்துக்கணும். சாரி இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லைன்னா எங்கள் ஃபேமிலிஸ் பார்க்குறோம். இப்போ ரீசெண்டாக கல்யாணம் ஆகிறவங்கலாம் பார்க்குறோம். அப்போ வந்து நமக்கு இந்த படம் பார்க்க வர்றதுக்கு முன்னாடியே நேற்று கூட எனக்கு தோணுச்சு, இப்படிலாம் கல்யாணம் முடிச்சு இப்படிலாம் சண்டை போகிறாங்களே, அப்போ நமக்கு நாளை பின்னா கல்யாணம் ஆச்சுன்னா நமக்கு எவ்வளோ பிரச்சனை வருமோ, அப்போனா நம்ம கல்யாணமே பண்ண வேணாம், அந்த மாதிரி தான் நேற்று வரை நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் எப்படி சமாளிக்கலாம், நம்மளால் எந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கிளியர் டீட்டெயில்ஸ் கிடச்சிருச்சு எனக்கு. நல்ல படம், எல்லாருமே வந்து பாருங்கள். ஓகே ப்ரோ, ஃபீல் குட் மூவியாக இருந்துச்சு. ஒரு வாட்டி பார்க்கலாம், நல்லா வந்து ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து பார்க்கலாம். மெயினாக கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆக போகிறவங்க, அவங்களாம் வந்து பார்க்கலாம். லவர்ஸ் கூட வந்து பார்க்கலாம். இல்லை கல்யாணம் நாளைக்கு தான் கல்யாணம் ஆக போதுன்னா இந்த படத்தை வந்து பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிங்க, அந்த மாதிரி இருக்கும் படம். அப்படி அந்த மாதிரி இருக்கும் படம், அந்த மாதிரி இருக்கு. நல்லா ஒரு பண்ணா சிங்கிள்ஸ்லாம் உஷாராயிப்பாங்க படம் பார்த்துட்டு. இப்படிலாம் இருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உஷாரா இருந்துப்பாங்க. முன்னெச்சரிக்கை ப்ரீகாஷன்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபன்னு சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. இன்டர்வல் பிளாக் முன்னாடி ஃபுல்லாக ஃபன் தான். இன்டர்வல் பிளாக் அப்புறமும் வந்து ஓரளவுக்கு அங்கங்க ஃபன் கொண்டு போயிருந்தாங்க. பட் ஓகே, படம் சூப்பரா எடுத்துட்டு போயிருந்தாங்க. ஓகே, எல்லாமே கரெக்டா பக்காவா இருந்துச்சு. மியூசிக் வந்து அங்கங்க இல்லாத மாதிரி இருந்துச்சு, பட் ஓகே அங்கங்க மேனேஜ் பண்ணிட்டாங்க கரெக்டா. ரியோ பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரம் ப்ரோ. ஜோ மூவிலயும் ஆகட்டும், இந்த மூவிலும் அவங்க 2 பேர் பேரும், மால்விகா பேரும் சரி, 2 பேரோட பேர் பயங்கரம் ப்ரோ. ஜோ மூவிலும் அது கரெக்டா ஒர்க் ஆகுது. அவங்க 2 பேருக்கும் கரெக்டா செட் ஆகுது. அது கரெக்டா பண்ணியிருந்தாங்க. ஓகே ஓகே, நல்லா பண்ணிருக்காங்க. ஃபன் எலிமெண்ட்லாம் ஒர்க் ஆச்சு. ஜோ படம் மாதிரி நல்லா லவ் மூவி நல்லா இருக்கு, பார்க்கலாம். படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? ஃபன் எலிமெண்ட்லாம் ஒர்க் ஆச்சு. சூப்பரா இருந்தது ப்ரோ. இந்த பசங்களோட ஒரு இதை பேசுற மாதிரி இருந்திருக்கு. கரெக்டா இருந்தது. ஃபீலிங் எல்லாம் போகுதா? வலி தெரியுதே உங்க கண்ணுல, உங்க கண்ணுல அந்த வலி தெரியுதே. ஆமா தெரியுது ப்ரோ, தெரியுது, புரியுது ப்ரோ. ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. ஆமா, பாக்குறோம் ப்ரோ. எல்லாரும் எனக்கு கமான். படம் வேற லெவல்னா சூப்பரா நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு ப்ரோ. படம் நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு. எல்லாருமே இது ஒரு நல்ல படமா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் பாருங்க, நல்லா இருக்கு. என்னாச்சு ப்ரோ? டைவர்ஸ் வாங்க எல்லாருக்கும் கண்டிப்பா படம் லேட், கண்டிப்பா பார்க்கணும். சூப்பர் படம் ப்ரோ, மஜாவா இருக்கு, பயங்கரமா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. எலிமெண்ட்லாம் எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் பார்க்கலாம். படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. ஜோ படம் மாதிரி உங்களுக்கு அதோட நல்லா இருந்தது. அதோடவே நல்லா இருக்கு. ஆண் பாவம் பொல்லாதுன்னா அதான், ஆண்களுக்கு ஒரு சட்டம், பெண்களுக்கு ஒரு சட்டம். பெண்கள் பண்ணா அது வந்து கோர்ட்டில் எடுத்துப்பா, அதாவது அவங்க சொல்றதை நம்புவாங்க. ஆண்கள் சொன்னால் அது செல்லாது, அது மாதிரி தான். ஸோ அதே இந்த கோர்ட் சீன் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. 2 பேருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அதில் வந்து கிளைமேக்ஸில் கொஞ்சம் நல்லா ட்விஸ்ட்டாக கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. அவங்க 2 பேருக்கு நடக்கிற இடையில நடக்கிற அந்த விக்னேஷ்காந்த் தான் அவங்க இது வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த சீன் வந்து நல்லா மியூசிக் வந்து கொஞ்சம்
கொஞ்சம் எனக்கு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ சாங் அந்த அளவுக்கு பெருசாக தெரில. ரியோ வந்து ஜோ படத்தில் பண்ண அதே மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த ஃபீல் குட் மூவி, நல்ல படம் பார்த்த ஃபீல் தான் இருக்குது. ஸோ ஃபன்னு ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலி எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்கலாம். பேரும் அவங்க பேரை அப்போ பார்த்த அந்த பேர் வந்து ஸோ அது அப்படியே கண்டினியூ ஆகுற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாமே ஒர்க் ஆமாமா. எனக்கு இன்னும் அந்த லைஃப்குள்ள போனதானே. இல்ல அப்பெல்லாம் அவங்கவுங்க லைஃப் அவங்க பார்த்தாதான், நம்ம உள்ளெல்லாம் கெட்டிலாம் பார்க்க கூடாது, தப்பு அது. டைலாக்லாம் சூப்பரா இருக்கு. சீரியஸா படம் நல்லாவே இருக்கு. சில ஜோக்கு எல்லாமே ஒர்க்கடா இருக்கு படத்துல. ஓகே, பொறுமையா உட்காந்து பாருங்க. அவர் தான் ப்ரோ ஹீரோவே. சீரியஸா அவர் பண்ண படத்துல இது நல்லா பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ்ல அவர் தான் ஹீரோன்னு இவரை மறந்துட்டு அவரை தான் பார்ப்போம் நம்ம. நல்லா இருக்கு. நல்ல காமெடி படம். நல்லா பண்ணா இருக்கு. நல்லா படம் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பரா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஒன் டைம் பார்க்கலாம். இல்ல நல்ல கருத்து பேசியிருக்காங்க.